வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கார தோசை பண்ண போறோம். இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிடுறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கார தோசை பண்ணுறதுக்கு 5 காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீர் மிளகாவும் எடுத்திருக்கேன். இதை வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகால காரம் இருக்கும், காஷ்மீர் மிளகால காரம் இருக்காது. உங்கள்கிட்ட ஒருவேளை காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது 5 காஞ்ச மிளகாவை முழுசாக சேர்த்துக்கங்க. மீதி 4 காஞ்ச மிளகாவில் விதைகளை எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 10-12 தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, மிளகாய் ஊற வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. சட்னியை இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க. அப்போ தான் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசையை மெல்லிசா விடுங்க. தோசையை விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தோசை மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தோசை பரட்டியை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச சட்னி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த தோசையை நம்ம திருப்பி போட வேண்டாம். மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து நம்ம தோசையை எடுத்துடலாம். சட்னியோட பச்சை வாசனையும் போயிடும், தோசையும் நல்லா வெந்து ரெடி ஆயிரும். டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறு மொறுன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை தோசை பண்ண போறோம். முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான தோசை. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 2 கப் தோசை மாவும் ஒரு கைப்பிடி அளவு கிளீன் பண்ண முருங்கைக்கீரையை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு இந்த பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வதக்கி பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பூண்டு, இந்த பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு கிளீன் பண்ணி வச்ச ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை இதுல சேர்த்துட்டு கீரையை 1/2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கங்க. இப்ப கீரை வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 10 போல மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மறுபடியும் லைட்டா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இது கூட 4 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சாச்சு. இதை நம்ம எடுத்து வச்ச தோசை மாவோட சேர்த்துடலாம். இதுல மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்ப நம்ம அரைச்ச இந்த விழுதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை ஊத்துறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு.
ஒரு டிராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு தோசை ஊற்றிடலாம். ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஊற்றிக்கோங்க. நான் வந்து மெல்லிசா விடுறேன். இந்த மாதிரி மெல்லிசா விட்டோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய் விட்டாலுமே ரொம்ப நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். இந்த முருங்கைக்கீரை தோசை ஒரு ஹெல்த்தியான தோசை. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே இந்த கீரையை வதக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த சைடும் வெந்துருச்சு. தோசையை எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. பொடி போட்ட சட்னி தோசை பண்ண போறோம். இந்த தோசைக்கு தேவையான கார சட்னியையும் அடுத்து மேல தூவுறதுக்கு பொட்டுக்கடலை பொடியையும் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை பொடியை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 10 சின்ன சைஸ் பூண்டு சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டுனா 4 அல்லது 5 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கோர்ஸான பவுடரா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கங்க. இந்த பொடியை வந்து நம்ம தோசை மேலே தூவ போகிறோம். அதனால் இந்த அளவு அரைச்சாதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து கார சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தோல் உரித்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளியையும் காஞ்ச மிளகாவையும் நம்ம ஊற வச்சு சேர்த்தோம்னா நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கங்க. இதில் தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து இதையுமே கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது. அதனால கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 2 ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை மெல்லிசா விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மெல்லிசா விட்டுக்கங்க. தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா இப்போவே சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தோசை மேலையெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச சட்னியை தோசையோட எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. தோசை வந்து நல்ல மேல் பக்கம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். முன்னாடியே ஸ்ப்ரெட் பண்ணோம்னா மாவு வந்து கரண்டியில் ஒட்டிக்கும். நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அடுத்து தோசை மேலே நல்லா சுற்றி எண்ணெயை ஊற்றிக்கங்க. இதுக்கு பதில் நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. அடுத்து தோசை மேலே அங்கங்கே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். நல்லாயிருக்கும் வாசனையாக. அடுத்து நம்ம கோர்ஸாக அரைச்ச அந்த பொட்டுக்கடலை பூண்டு பொடியை தூவிடலாம். இந்த பொடி வந்து இந்த தோசைக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த தோசைக்கு சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். மேலே நல்லா தூவி விட்டாச்சு. பொடியை தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தோசை பிரட்டி வச்சு அமுத்தி விடுங்க. தோசை ஊற்றுனதுலேருந்து எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு எல்லாமே வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. தோசை வெந்துருச்சு. இந்த தோசையை வந்து நம்ம பிரட்டி போட வேண்டாம், அப்படியே எடுத்துடலாம்.
நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கார சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சட்னி தோசை பண்ண போகிறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை சேர்த்துட்டு இந்த பூண்டை லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிரும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு கார சட்னிக்கு பூண்டு அதிகமாகவும் வெங்காயம் கம்மியாகவும் சேர்த்தா போதும். இப்போ சேர்த்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். கார சட்னிங்கிறதுனால 5 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷமாச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து இது கூட கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி புளி ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்திட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நம்ம சேர்த்த தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா இந்த பூண்டு கார சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு இந்த சட்னியை எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷமாக வதக்கி சட்னி நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய டேஸ்டான பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரோ காட்டன் துணியவோ வச்சு நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை கொஞ்சம் மெல்லிசா விட்டாதான் நல்லா இருக்கும். நல்லா மெல்லிசா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ இந்த தோசை பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். தோசை பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. நம்ம ரெடி பண்ண சட்னியை தோசை மேலே வச்சு நல்லா தோசையோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். சட்னிக்கு நம்ம வதக்கும் போதும் தாளிக்கும் போதும் எண்ணெய் கூட கொஞ்சமே சேர்த்துருக்கிறதுனால இப்போ இந்த தோசைக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ தோசை மேலே பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகளையும் அப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டோம்னா இன்னுமே தோசை நல்லா சூப்பராக டேஸ்டாக வாசனையாக இருக்கும். கறிவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மட்டும் அமுத்தி விட்டுருங்க. நம்ம தோசையை மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ தோசை கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான பூண்டு கார சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. எள்ளு தக்காளி கார சட்னி தோசை பண்ண போகிறோம். இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 4 பல் பூண்டு, இது கூடவே 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய். நான் 4 காஞ்ச மிளகாவும் 1 காஷ்மீர் மிளகாவை 2ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே வறுபட்டதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஓரளவு வதங்கட்டும். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம்.
நீங்க எல்லாம் நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி. இப்ப எல்லாமே நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு தக்காளியை நல்லா மசிய விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இதுல கொஞ்சமா பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும் போது சட்னியில் உள்ள புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா நைஸா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். தோசையை ஊத்திடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி மாவு விட்டுருக்கேன். நல்லா இந்த தோசைக்கு தோசை வந்து மெல்லிசா இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். தோசை ஊற்றி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இது மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்லேயே வச்சிருங்க. வச்சுட்டு தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் விடுறேன். இது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், வறுத்த எள் கொஞ்சமா இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை தோசை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டா அமுத்தி விட்டுறலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். அப்பதான் தோசை கரிகிராம இருக்கும். நம்ம மெல்லிசா ஊத்தி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப தோசையை எடுத்துடலாம். சுவையான எள்ளு தக்காளி கார சட்னி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமா தோசை பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கூட 2 தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.